முதல் பேசும் தமிழ் படம் காலவரிஷி. வசனங்களும் பாடல்களும் முழுக்க முழுக்க தமிழ் மொழியிலேயே வந்த முதல் படம் காலவரிஷி. நாடக தந்தை என்று போற்றப்படும் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களின் நாடகத்தில் இருந்து முதல் பேசும் படமாக காலவரிஷி எடுக்கப்பட்டது. இதற்கு சித்திரசேனன் உபாக்கியானம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. நாடக தந்தை சம்பந்த முதலியாரின் நண்பரும் முதல் தமிழ் இயக்குனருமான டி.சி. வடிவேலு நாயக்கர் 1932ஆம் ஆண்டு பம்பாய்க்கு போய் இந்த படத்தை எடுத்துள்ளார். ஹரிச்சந்திரா படத்தை இயக்கியவரும் இவரே என்பதால் முதலில் எந்த படம் வந்தது என்பதில் இன்றும் குழப்பம் நீடிக்கிறது. காலவரிஷி படத்தின் டெக்னிக்கல் டைரக்டராக இருந்தவர் பாலிவுட் இயக்குனர் சர்வோத்தம் பதாமி. தமிழின் முழு முதல் பேசும் படம் துவங்கி டி.சி. வடிவேல் நாயக்கர் பங்காற்றிய படங்கள், அதாவது 1932ஆம் ஆண்டு முதல் 1947ஆம் ஆண்டு வரையிலான 20க்கும் மேற்பட்ட அரிய திரைப்படங்களை அமேசானின் கின்லே ஆவணப்படுத்தியுள்ளது. கின்லே பதிப்பாக நாயக்கர் மீட்சி என்று வெளியிடப்பட்ட நூல் சற்று மெருகேற்றி பேசும் பட முதல்வர் என்று நூலாக்கப்பட்டுள்ளது. பல அரிய புகைப்படங்களுடன் அச்சிடப்பட்டுள்ள புத்தகத்தை லிங்க் பாக்ஸில் பார்க்கலாம்.